ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டில் கல்லுப்பு வைத்திருக்கின்ற அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. கல்லுப்பு பயன்படுத்துபவர்களும் வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பை இந்த மாதிரி இடத்துல நம்ம வைத்திருப்பது, கல்லுப்பினால் நமக்கு பலவிதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். உப்பு திருஷ்டியை கழித்து பல்வேறு விதமான பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்த ஒரு பொருள். உப்பு என்பது கடலிலிருந்து எடுக்கப்படுகிறது. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த உப்பு இயற்கையாகவே நமக்கு கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பொருள். இந்த ஒரு பொருளை மட்டும் எதனுடனுமே ஒப்பிட முடியாத அளவிற்கு இதற்கென்று ஒரு தனி விசேஷம் உண்டு. உப்பில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்கும், கல் உப்பு, தூள் உப்பு. இந்த தூள் உப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே அதற்கென்று ஒரு ஸ்பூன் போட்டு பயன்படுத்தணும். ஆனால் இந்த கல் உப்பு பயன்படுத்துவது மேக்சிமம் எல்லா பெண்களுமே பார்த்திங்கன்னா கையால் பயன்படுத்துவது தான் சிறப்பு. இப்படி உப்புக்கென்று பலவாறான பயனடையக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 வகையான உப்புகளை நம்ம வாங்கி வச்சுருப்போம். மேக்ஸிமம் சில பேரோட வீட்டில் எப்பொழுதுமே இந்த கல் உப்பு தான் இருக்கும். முடிந்தளவு பார்த்திங்கன்னா சமையலுக்கு தூள் உப்பு சேர்ப்பதாக இருந்தால் கல் உப்பை பயன்படுத்தாத அந்த சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் தான் இந்த தூள் உப்பானதை நம்ம பயன்படுத்தணும். மற்ற எல்லா சமையலுக்குமே பார்த்திங்கன்னா கல்லுப்பை பயன்படுத்துங்கள். கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது பொதுவாக ஸ்பூன் போன்றவற்றை நம்ம உபயோகிப்பது கிடையாது. கைகளை கொண்டு உப்பை எடுத்து போடுகிறோம். இதனால் அங்கு தரித்திரம் நீங்கி செல்வ மகளின் அருள் கிடைக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதாவது கல்லுப்பை எப்பொழுதுமே பெண்கள் பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா தங்களுடைய கையால் தான் எடுத்து போடணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அது நமக்கு பணவரவு அதிகரிக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது. இத்தகைய கல்லுப்பை வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது பார்த்திங்கன்னா சிறப்பு என்பதையும் அனைவரும் அறிந்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பிற்கு வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி வைப்பதும் சுபிட்சத்தை நமக்கு கொடுக்கும். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் அந்த சமையல் கட்டில் கல்லுப்பு அருகில் வாரம் ஒரு முறை இதுபோல் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தாலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அல்லது நெகட்டிவ் வைப்ரேஷன் எனப்படும் எதிர்மறையான ஆற்றல்கள் தலை தெறிக்க ஓடவும் இது செய்யும். அந்த அளவிற்கு அதீத சக்திகள் கொண்டுள்ள இந்த ஒரு கைப்பிடி உப்பை நீங்கள் வெளியில் சென்று வீட்டிற்குள் போகுவதற்கு முன்னாடி ஒரு வாளியில் போட்டுக்கொள்ளுங்கள். அதில் வெதுவெதுப்பான தண்ணீர் பாதி அளவிற்கு ஊற்றி கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா இளஞ்சூடாக இருக்கிற மாதிரி ஊற்றி நிரப்பி கொள்ளுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் மட்டும் உங்கள் கால்களை வைத்திருந்தால் போதும். பாதங்கள் மற்றும் பாத கட்ட விரல்கள் நகத்தின் வழியாக கெட்ட விஷயங்கள் நமக்குள் நுழைகிறது என்கிறது ஆன்மீகம். அதனால் இப்படி நம்ம எங்கே வெளியே சென்று வந்தாலும், அதாவது கோவிலை தவிர்த்து நம்ம வேறு எங்கே வெளியே சென்று வந்தாலும் நெடுந்தூர பயணங்கள் இப்படின்னு எங்கிட்டாவது நம்ம போயிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி உப்பினுள் கால் வைத்து காத்திருந்தால் அது அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியேறிவிடுவோம். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, ஏதாவது எதிர்வினைகள், கண் திருஷ்டிகள் இப்படி எது இருந்தாலுமே நம்ம பாதத்தை ஒரு 5 நிமிடம் இந்த தண்ணீரில் வைத்து விட்டு அதற்கப்புறம் நம்ம போகும்பொழுது வீட்டிற்குள் போகும்பொழுது எந்த விதமான எதிர்வினைகளும் நம்மை சூழ்ந்து இருக்காது அப்படிங்கிறது ஒரு கூற்று. இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் வீட்டு வாசலிலேயே சென்று விடுகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதற்கப்புறம் அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஊற்றி விடலாம். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் 3/4 பாகம் தண்ணீரை நம்ம ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைக்கலாம், அல்லது வியாபாரம் செய்யும் தலங்கள், தொழில் செய்யும் இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் வைக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும், செல்வம் அப்படிங்கிறது உண்டாகும். அங்கேருந்து நமக்கு இதெல்லாம் வருவதற்கு தடையாக இருக்கின்ற அந்த இடத்துல சூழ்ந்திருக்கின்ற அந்த துர்சக்திகளும் அங்கே இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே விலகி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. நீங்கள் குளிக்க போகின்ற அந்த குளியல் ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவிற்கு அந்த உப்பை போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள அந்த தரித்திரங்களை போக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை.
குளிக்க செல்லும் பொழுது சிறிதளவு அந்த உப்பை எடுத்து குளிக்கும் தண்ணீரில் கரைத்து பின்னர் குளித்து பாருங்கள். உங்களை பிடித்த அந்த தரித்திரமும் பீடையும் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தான். இதே போல் ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எப்பொழுதெல்லாம் டைனிங் டேபிளில் வைத்திருக்க வேண்டும். உணவு சாப்பிடும் இடத்துல இதுபோல் உப்பை வைத்திருந்தால் வறுமையே ஏற்படாதான். சாப்பாட்டிற்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பஞ்சம் வராது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இப்படி ஒவ்வொரு உப்பை பார்த்திங்கன்னா நம்ம சமையலறையில் நம்ம பீங்காஞ்சாடியில் வைத்திருப்பது நல்லது. அதே போல் மற்ற இடங்கள்லையுமே இந்த உப்பு நிறைந்திருப்பது நமக்கு பலவாறான நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே அதை அப்சர்வ் பண்ணி நமக்கான அந்த நல்ல நேர்மறையான ஆற்றலை வெளியிடும் அப்படிங்கிறது தான். அந்த அளவிற்கு நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கல்லுப்பு. அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் டைனிங் டேபிள் இல்லாவிட்டாலும் அவர்கள் எப்பொழுதுமே சாப்பிடும் இடம் ஒரே இடமாக இருக்கும். அந்த இடத்தின் அருகில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உப்பை வைத்திருப்பாங்க. ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து ஒரு சிகப்பு நிற துணியில் இறுக்கமாக கட்டி முடித்து வைத்து கொள்ளுங்கள். இதை வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா தொங்க விட்டால் துர்சக்திகள் அப்படிங்கிறது வீட்டிற்குள்ளே நுழையாது. எந்த விதமான பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளுமே நம்மை அண்டாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த உப்பு மூட்டையை பார்த்திங்கன்னா நம்ம தலைவாசலில் கட்டி தொங்க விடுவது ரொம்பவும் நல்லது. வீட்டில் பிரச்சனை அல்லது ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இருந்தாலும் உடனே ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து கிழக்கு நோக்கி பாதிக்கப்பட்டவர்களை அமர வைத்து தலையை சுற்றி 3 முறை திருஷ்டி சுடுவது போல் சுற்றி வெளியில் கொண்டு போய் நெருப்பில் போட்டு விடுங்க. இதனாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிடித்த திருஷ்டிகள் அப்படிங்கிறது கழியும். ஒரு கைப்பிடி உப்பில் பார்த்திங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது நல்லது. இவையெல்லாம் நம்மையும் மீறி ஒரு சக்தியாக இருந்து நம்மை பாதுகாக்கும் அரணாக இருக்கும் அப்படிங்கிறதான். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கை தவறி உப்பு கீழே கொட்டுவது என்பது சகஜமான ஒரு விஷயந்தான். ஆனால் உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் என்பதால் சாஸ்திர ரீதியாக அந்த உப்பை கையாளும் பொழுது எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. உப்புன்னு இல்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் கையாளும் பொழுது அதாவது அதற்கென்று ஒரு தன்மை இருக்கும். இதை கீழே சிந்தக்கூடாது. உணவுப் பொருட்களை முக்கியமாக உணவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையுமே நம்ம கீழே சிந்தக்கூடாது. அதே போல் ரொம்ப லேசாக இருக்கிறது, கீழே போட்டாலே அது உடையிற தன்மையில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு அஜாக்கிரதையோடு நம்ம கையாளக்கூடாது. ரொம்ப கவனமாக கையாளணும். வெயிட்டாக இருந்தாலும் அதற்கென்ற ஆள்களை நம்ம உங்களால் முடியலைன்னா அதை விட்டுட்டு அதற்குன்னு எத்தனை பேர் வந்து அந்த வேலையை செய்ய முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்து விட்டு வருவது நல்லது. அதனால் உப்பை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கவனமாக கையாள வேண்டும். மகாலட்சுமி அம்சம் புரிந்து இந்த உப்பு கை தவறி கீழே கொட்டி விட்டால் அபசகுணம் அப்படின்னும் நம்ம கருதி பயப்பட வேண்டாம். கீழே கொட்டி விட்ட உப்பை என்ன செய்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி உப்பு வீட்டில் பார்த்திங்கன்னா கீழே கொட்டி விட்டால் கஷ்டங்கள் எதுவும் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், முதலில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடந்து விட்டால் உடனே பயந்து நடுங்கி என்ன நடந்து விடுமோ என்று எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. உப்பு கொட்டி விட்டதா, கொட்டிய உப்பை எல்லாம் கையில் எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்கள். கீழே கொட்டிய உப்பை எடுத்து மீண்டும் உப்பு ஜாடியில் போட்டு சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு உப்பு கீழே கொட்டினாலும் அந்த உப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் போட்டு அதை முழுவதுமாக பார்த்திங்கன்னா கரைத்து விடுவதே மிகவும் நல்லது. உப்பை கீழே கொட்டினால் அந்த உப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் போட்டு அதை கரைத்து விடுங்கள். தண்ணீர் கலந்த பின்பு அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா சிங்கில் கொட்டி விடுங்க. கீழே கொட்டிய உப்பை பார்த்திங்கன்னா திரும்பவும் எடுத்து சமைக்க பயன்படுத்துவது ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த தப்பை மட்டும் பார்த்திங்கன்னா மீண்டும் பண்ணக்கூடாது. அதன் பின்பு மீண்டும் இந்த கையில் உப்பை நம்ம எடுத்து கையாளும் பொழுது திரும்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. திரும்ப அடிக்கடி இப்படி அலட்சியமாக நம்ம இப்படி உப்பை எடுத்து கீழே சிந்தக்கூடாது. சமைக்கும்போது எப்பொழுது உப்பை எடுத்தாலும் கூட அங்கேயும் இங்கேயும் சிதறும்படி செய்யக்கூடாது. பொறுப்பு என்பது பெண்களுக்கு கட்டாயம் இருக்கும். அந்த பொறுப்பை இந்த உப்பை கையாளும் போது கட்டாயம் காண்பிக்க வேண்டும். உப்பை நிறைய கீழே கொட்டிட்டீங்க, மனசு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டம் வந்து விடுமோ என்ற பயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் எப்பொழுதும் போல் விளக்கேற்றி வைத்துவிட்டு இப்படி தெரியாமல் என்னுடைய கை தவறி உப்பு கொட்டிவிட்டது, இதன் மூலம் மனக்கசப்பு தரும் எந்த சம்பவங்களும் எங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடாது என்று ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வையுங்கள். இதை சிறிய முடிச்சுக்கட்டாக வைத்து கொள்ளுங்கள். இந்த முடிச்சை உங்கள் வீட்டின் வாயு மூலை என்று சொல்லப்படும் வடமேற்கு மூலையில் ஒரு 48 நாட்கள் பார்த்திங்கன்னா அந்த உப்பு வடமேற்கு மூலையிலே இருக்கட்டும்.
ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நம்முடைய வீட்டில் நடப்பதாக இருந்தால் நம்ம இந்த பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா அவை இதை சரி செய்யும் அப்படிங்கிறது தான். அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னா குலதெய்வத்தை வேண்டி இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு வரவிருக்கின்ற அந்த கஷ்டமானது போய்விடும் அப்படிங்கிறது தான். பார்க்கடலில் வீட்டிற்கும் மகாலட்சுமி கடல் முழுவதும் வியாபித்திருப்பது உப்பின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது. இத்தகைய கல்லுப்பை எப்பொழுதும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். முந்தைய காலங்களெல்லாம் கல்லுப்பை அதிகமாக பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இன்று இக்காலத்தில் கல்லுப்பு பயன்பாடு குறைந்து தூள் உப்பு அதிகரித்து விட்டது. தூள் உப்பை காட்டிலும் கல்லுப்பே ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. அதனால் கல்லுப்பை பயன்படுத்துவர்கள் அதை பீங்கான் அல்லது மண் குடுவையில் பயன்படுத்துவதும் ரொம்ப நல்லது. இது குபேர அருளையும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அதனால் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கல்லுப்பை பற்றின பல்வேறு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். அதனால் அனைவருடைய வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த கல்லுப்பை இப்போ இல்லைனாலும் வாங்கி நல்லா நிரப்பி வைத்து கொள்ளுங்கள். அதுதான் மிகவும் நல்லது. ஒவ்வொரு இடத்துலையுமே நான் முன்பே கூறினது போல் ஹாலில், பாத்ரூமில், தலைவாசலில் இப்படியான பகுதிகளில் கல்லுப்பை நம்ம வைத்திருப்பது அங்கே உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே அது நீக்கி நல்லா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே நீங்கள் எப்பொழுதுமே மஞ்சளை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் போதுமான அளவுக்கு நமக்கு செல்வ வளம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்முடைய முகம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பொலிவோடு இருக்க வேண்டும். முகம் பொலிவாக எப்போதுமே பிரகாசமாக இருந்தால் பணம் காசு தங்கம் வெள்ளி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மை தேடி வரும். வீட்டையும் நம்மையும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பொலிவோடு வைத்திருக்கும் பொழுது தான் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். எப்போதுமே நம்முடைய முகத்தில் மூதேவி குடிகொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரியான முறையில் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். மஞ்சள் பார்த்திங்கன்னா பல வழிகளில் நமக்கு பயன்படுகிறது. சமையலுக்கும் சரி, கிருமி நாசினியாகவும் சரி, பெண்கள் குளிப்பதற்கும் இப்படி பலவாறான வகைகளில் மஞ்சளானது பயன்படுகிறது. அதை எப்படி சரியான முறையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே வந்து சேரும் அப்படிங்கிறதான். அதனால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய முகம் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே மஞ்சள் பூசி குளிக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார்கள். இது ஆன்மீக ரீதியான காரணம். இதோடு மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் மஞ்சள் பூசி குளிப்பதனால கிருமிகள் நம்முடைய முகத்தை தாக்காமல் இருக்கும். நம்முடைய முகத்தில் தான் காது, மூக்கு, கண், வாய் போன்ற துவாரங்கள் உள்ளன. இந்த துவாரங்களின் மூலம் கிருமிகள் உடலுக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே இந்த இடங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து பூசி குளித்து வந்தாலே அந்த கிருமிகளை உள்ளே விடாமல் அங்கேயே தடுத்து நிறுத்திவிடும். அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. இது வெறும் பெண்களுக்குத்தானா, ஆண்களுக்கு ஏன் சொல்லப்படவில்லை என்று சிலர் கேட்கலாம். ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான் இந்த மஞ்சள் பூசி குளிப்பது என்பது. பெண்கள் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா மிகவும் மென்மையானவர்கள் என்பதனாலும், அதாவது ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களின் சருமம் கொஞ்சம் மென்மையாக, அதாவது நசுக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, இதனால் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நோய் தொற்று சீக்கிரம் தாக்கிவிடும் என்பதற்காக இதை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளுக்கு முகத்தில் வளரும் அந்த ரோமத்தை தடுக்கும் சக்தியும் உள்ளது. ஆண்கள் மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும். இப்போ உள்ள நவீன காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய உபகரணங்கள் முகத்தில் பூசி குளிப்பதற்கு வந்துவிட்டாலும் மஞ்சள் தான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மகத்துவம் வாய்ந்தது. இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒன்றும் அப்படிங்கிறதுனால அதையே பெரும்பாலும் பெண்கள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய நகர்ப்புறங்களில் வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தவும் கிடையாது. கிராமப்புறங்களில் ரொம்ப அரிதாக பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் பயன்படுத்துவாங்க. யார் நம்மளை என்ன பற்றி நினைக்காங்க, நம்மளுடைய முகத்தை பார்த்து இப்படி நினச்சிருவாங்க, அழகுக்கு இப்படி குறைச்சலாயிரும் அப்படின்லாம் கிடையாது. இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பெண்களின் முகம் கலையிலேருந்து இருப்பதற்கும் மஞ்சள் பூசி குளிக்காமல் இருப்பதும் ஒரு காரணம்தான். ஆகவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி குளிக்க முடியாதவர்கள் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்.
அதாவது குளிக்கின்ற அந்த ஒரு பக்கெட் தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடியை போட்டு விடுங்கள். அதன் பின் அந்த தண்ணீரை முகம் கழுவி குளிப்பதன் மூலம் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் பார்த்திங்கன்னா நிச்சயம் பொலிவு ஏற்படும். எப்பொழுதுமே களை இழந்து சோக முகத்தோடு இருக்கின்ற மூதேவி உங்களை அடையவே மாட்டாள். அப்படி மூதேவி வாசம் இருக்கக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா கட்டாயம் பெண்கள் இந்தவாறு நீங்கள் குளிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், முகத்தில் அந்த பொலிவும் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆன்மீக ரீதியாக இது உங்களுக்கு நன்மையை தரும். அறிவியல் ரீதியாக உங்களுடைய உடலை இந்த கஸ்தூரி மஞ்சள் பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சாதாரணமான மஞ்சளில் நிறம் பிடிக்கும், கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நிறம் பிடிக்காது என்பது பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். பெண்கள் மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ஆண்களுமே இந்த முறையாக பின்பற்றி வரலாம். இதற்கு ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா முடிந்தவரை உங்கள் வீட்டு அருகில் ஏதாவது வேப்ப மரம் இருந்தாலும் இல்லை நீங்களே வளர்த்தாலுமே தினந்தோறுமே நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் 1 கொத்து வேப்ப இலையும் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு 10 நிமிடங்கள் அதை அப்படியே நம்ம விட்டுறணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம குளித்து கொண்டு வரலாம். இது நம்மளுடைய உடலில் எங்கெல்லாம் அந்த கிருமி நாசினிகள் எதிர்வினைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே இது இரண்டுமே சேர்த்து நம்மளுடைய உடலை முழுவதுமாக சுத்தம் செய்து விடும் அப்படிங்கிறதான். நம்ம தினந்தோறும் இவ்வாறு குளிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நம்ம வழிபாடுகள் செய்வோம். வாரத்திற்கு பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்வோம் பார்த்திங்களா, செவ்வாய் வெள்ளி இந்த கிழமையிலாவது பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 2 முறையாவது குளித்து வருவது மிகவும் நல்லது. ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனுக்கு நினைத்து வழிபாடு செய்வோம், விளக்கேற்றுவோம். அப்போ உடல் சுத்தமாகும் பொழுது மனதும் நமக்கு ஒரு தெளிவு பெறும். நம்ம உடல் சுத்தம் இல்லாமல் நம்ம பூஜை முறைகளில் ஈடுபடும் பொழுது அதுவே நமக்கு ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி நம்ம முயற்சி செய்து அதற்கப்புறம் அந்த பூஜைகளை நம்ம முறைப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா முழுமையான பலனை நம்ம கட்டாயம் பெற்றுவிட முடியும். எவ்வளவு தான் பார்த்திங்கன்னா நாகரிகங்கள் நமக்கு வளர்ந்து கொண்டே வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழக்கத்தை நம்ம பின்பற்றுவது அப்படிங்கிறது தான் மிகவும் நல்லது. எல்லோரும் கொஞ்சம் ஃபேஷனாக ஆகிட்டாங்க, நிறையா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது தான். நம்மளுடைய அம்மாமார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு வகுத்து வந்தார்களோ அதே முறையை பின்பற்றும் பொழுது தான் நாமளும் எப்பொழுதுமே அவர்கள் மாதிரி ஆரோக்கியமாகவும் நீடூடியும் வாழ முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே நிறைய குழந்தைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துன்பத்திற்குள்ளாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் செய்யும் அந்த தேவையில்லாத அந்த தவறான முடிவுகள் தான். ஏன்னா அவர்களுக்கு அந்த அம்மாக்கள் வழியில் அவங்க பின்பற்றி வந்த அந்த முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கள் பின்பற்றுவது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எவ்வளவு தான் நாகரிகங்கள் மாறினாலும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரே வழியில் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய அந்த ஆரோக்கியமும் சரி நமக்கு தேவையான எல்லா வளமும் பெற்று நம்ம வாழ முடியும். இன்றளவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மாமார்கள் எல்லாருமே மஞ்சள் தேய்த்து தான் குளிப்பார்கள். அப்படி ஒருபோதுமே குளிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பெண்களாக இருக்கட்டும் இல்லை கல்லூரிக்கு செல்லும் பெண்கள், இப்படி சிறு வயதில் இருக்கும் பெண்களுக்கு அந்த மஞ்சள் நிறம் வெளியில் தெரியாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி முதலே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை தேய்த்து குளித்து கொள்ளலாம். அதிலும் மஞ்சள் நிறம் அதிக அளவில் வெளியே தெரியாது. முடிந்தவரை மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இல்லாத பெண்களும் சரி, நீங்கள் இஷ்டப்பட்டால் நாளையிலிருந்து இந்த பழக்கத்தை கொண்டு வரலாம். உங்கள் ஆரோக்கியத்திற்கும் சரி ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யும் வழிபாடு முறைகளுக்கும் அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் பார்த்திங்கன்னா முதலில் முகத்தில் தேய்த்து விட்டு அதன் பின்பு கை கால்களில் தேய்த்து குளிப்பார்கள். இப்படி செய்வது பார்த்திங்கன்னா தவறு. முதலில் கால் பகுதி கைப்பகுதி அதன் பின்பு தான் பார்த்திங்கன்னா கழுத்து முகம், இதுதான் பார்த்திங்கன்னா சரியான முறை. அதே போல் நீங்கள் தலைக்கு குளிக்கும் தினங்களிலும் மஞ்சளை தேய்த்த பின்பு பார்த்திங்கன்னா தண்ணீர் தலையில் ஊற்றக்கூடாது. அதாவது முதலிலேயே தலையை நம்ம முழுவதுமாக சுத்தம் செய்து விடணும். அதற்கப்புறம் மஞ்சள் தேய்த்த பின்பு நம்ம தலைக்கு கீழே பார்த்திங்கன்னா தான் நம்ம தண்ணீர் ஊற்றி குளிக்கணுமே தவிர அதற்கப்புறம் மஞ்சள் தேய்த்ததுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி தலையில் நம்ம குளிக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் தலைப்பகுதியில் தண்ணீர் ஊற்றி குளிக்கக்கூடாது என்பதை நம்ம நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சுமங்கலி பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கும்போது கட்டாயம் உங்கள் தாலிக்கும் மஞ்சள் தேய்ப்பது அவசியம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். எந்த ஒரு சந்தேகமும் தேவை கிடையாது. அந்த நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களிலுமே மஞ்சள் தேய்த்து குளிப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அப்படியே தேய்த்து குளிப்பதற்கு சில பேருக்கு சிரமம் ஏற்பட்டாலும் சரி,
சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு கூறினது போல் வேப்ப இலையும் 1 ஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்து தண்ணீரில் கரைத்தாவது குளிப்பது மிகவும் நல்லது. சாதாரண தண்ணீரில் குளிப்பதற்கும் இப்படி இந்த 2 பொருட்களை சேர்த்து குளித்த பின்பு இருக்கும் புத்துணர்ச்சிக்கு நிச்சயம் உங்களால் வித்தியாசத்தை உணர முடியும். நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் குளிக்க தொடங்கிய முதல் நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா நன்றாக ஒரு வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு காலையில் நீங்கள் இப்படி ஒரு முதல் படியை ஆரோக்கியமானதாக எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும். அந்த மனநிறைவே உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றி விடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு. கடுகு அப்படிங்கிறது வெண்கடுகு மற்றும் சாதாரண கடுகு இரண்டுமே வெவ்வேறு வகையான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். வெண்கடுகு கண் திருஷ்டியை போக்க உள்ளது. ஆனால் சாதாரண சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கடுகு ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத கடுகை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கடுகை வைத்து பார்த்திங்கன்னா தாந்திரீக பரிகாரங்களும் பல செய்யப்பட்டாலும் மனதிற்கு பிடித்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்றால் அவர்களையுமே நம்மிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அந்த கடுகு மிகவும் உதவிகரமாக இருக்கும். உங்கள் மனதிற்கு நெருங்கியவர்கள், பிடித்தவர்கள், கணவன் மனைவி, இரத்த சொந்த உறவுகள், சகோதரர்கள், இப்படி நண்பர்கள் யாராக இருந்தாலுமே உங்களிடம் பேசாமல் அவங்க திடீர்னு பிரிந்து சென்று விட்டால் இந்த பரிகாரத்தை நீங்கள் தேய்பிரையில் செய்யலாம். தேய்பிரையில் ஆரம்பித்து 9 முறை எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். 9 முறை நீங்கள் செய்வதற்குள் பிரிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் கடுகில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆரோக்கிய குணங்களும் அடங்கியிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் சமையல் செய்தாலுமே அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து சமைக்கும் பொழுது இன்னும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். கடுகு பார்த்தீங்கன்னா இருமலை கட்டுப்படுத்தக்கூடியதும், விஷத்தை முறிக்க வல்லதும், ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியதும், ஒற்றை தலைவலியை போக்கும் தன்மை கொண்டது, விக்கலை கட்டுப்படுத்தக்கூடியதும், இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதும், இப்படின்னு பல வகையான மருத்துவ குணங்கள் இந்த சிறு கடுகில் இருக்குது. கடுகு என்னதான் சின்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது மிகப்பெரியது. அதனால் எப்பொழுதுமே கடுகை பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துவதை பெண்கள் தவற விடக்கூடாது. சரி, இந்த பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். தேய்பிரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அல்லது பார்த்தீங்கன்னா அஷ்டமி, அமாவாசை, பஞ்சமி ஆகிய திதிகளில் துவங்குவது சிறப்பு. தேய்பிரையுடன் கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரியில்லை, அஷ்டமி, அமாவாசை, பஞ்சமி இந்த நாட்களில் ஏதோ ஒரு நாட்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை துவங்கணும். நீங்கள் துவங்கி ஒரு 9 முறை இதை விடாமல் ஒரு நாள் விட்டு நாள் செய்யலாம், இல்லை வாரத்திற்கு ஒரு நாள், எப்படி இருந்தாலும் செய்யலாம், இல்லை தொடர்ந்து கூட செய்யலாம். நீங்கள் எத்தனை நாள் விட்டு செய்தாலும் சரி, ஆனால் 9 முறை செய்யணும். முழு நம்பிக்கையோடு செய்யணும். உங்களால் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது செய்து கொண்டால் போதும். குறிப்பாக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்து வருவது ரொம்ப ஒரு விசேஷமானது. மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு 7 மணிக்கு மேல் தூங்குவது உசிதமானது. 7 மணியிலிருந்து 12 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான். நீங்கள் சாம்பிராணி தூவம் போடுவது போல் விறகு அல்லது தேங்காய் சிரட்டை ஆகியவற்றை நெருப்பில் இட்டு எரிய விட்டு கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது விறகு மற்றும் தேங்காய் சிரட்டை உடன் சேர்த்து வேறு எந்த பொருளையும் பார்த்தீங்கன்னா எரிக்கக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இவை எரிந்து முடிந்ததுமே உங்களுடைய கையில் 1 ஸ்பூன் சாதாரண சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகு எடுத்துக்கோங்க. யார் உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறார்களோ, யாருடன் மீண்டும் சேர விரும்புகிறீர்களோ அவர்களுடைய பெயரை இப்போது உச்சரிக்க வேண்டும். நெருப்பின் முன் நின்று கொண்டோ அல்லது அமர்ந்து கொண்டோ கையை மார்புக்கு நேராக வைத்து கண்களை மூடிக்கொண்டு மனதார அவர்களுடன் சேர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை கூறி கண்களை மூடிக்கொண்டு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை எப்படி கூப்பிடுவீர்களோ அந்த பெயரை சொல்லி எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் உண்மையாகவே அவர்களுடன் சேர வேண்டும், அவர்கள் நம்முடன் மீண்டும் பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு முழு அன்போடு நீங்கள் செய்யும் பொழுது தான் இதில் உங்களுக்கான பலன் கிடைக்கும். அந்த உத்வேகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அதுவரை நீங்கள் அவர்களுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். பின்பு கையில் இருக்கும் கடுகை நெருப்பில் இட்டு பொரித்து விடுங்கள். கடுகு பார்த்தீங்கன்னா படபடவென பொரிந்ததும் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேற துவங்கும். இதுபோல் 9 முறை ஏதாவது ஒரு நாட்களில் நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு வரலாம். விரைவிலேயே இதை செய்வதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களுடன் சேர்வார்கள் அப்படிங்கிறது.
தாந்திரிக பரிகாரங்கள் பலவும் இதுபோல் எளிமையானது தான். முழு மனதோடு செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை நினைவில் கொண்டு இதை செய்து பாருங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ சில நேரங்களில் நம்ம ஒரு சிலவங்களுக்கு எங்கே வெளியே சென்றாலுமே ஏதாவது ஒரு காயத்தோடு இல்லை விபத்தோடு வந்து கொண்டு இருப்பாங்க. இப்படியாப்பட்டவங்க வெளியில் எங்கே சென்றாலும் ஏதாவது விபத்து ஏற்பட்டாலும் அல்லது வாகனத்தில் செல்லும்போது தொடர்ந்து விபத்து ஏற்பட்டாலும் இன்னொரு எளிய பரிகாரத்தை கடுக வைத்தே செய்து பாருங்கள். அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. இப்படியானவர்கள் மாதத்திற்கு தான் ஒரு முறை நீங்கள் குளிக்கும்போது கடுகு எண்ணெயை தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை செய்யும் பொழுது அவர்களிடம் இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை பார்த்திங்கன்னா, நம்ம உப்பு கொண்டு இல்லை நிறைய சாம்பிராணி புகை விளக்கேற்றி இப்படியான எதிர்மறை ஆற்றல்களை நம்ம விளக்குவோம். ஆனால் நம்மிடம் உள்ள இந்த எதிர்மறை ஆற்றல்களை விளக்கணும்னா இந்த மாதிரி கடுகு எண்ணெய் தேய்த்து குளித்தோ இல்லை நம்ம குளிக்கும் பொழுது அதில் உப்பு போட்டு குளித்தோ இவ்வாறான விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது நம்ம தொற்றி இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத அந்த எதிர்மறை ஆற்றல்கள் இல்லை நம்ம சுற்றி கொண்டே வருகின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நீங்குவதற்கு இந்தமான பரிகார விஷயங்களை நம்ம முறைப்படி கடைபிடிக்கும் பொழுது தான் அதற்குண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா எதிர்வினைகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உடம்பில் காயம் ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலையும் நேரத்தை பொறுத்து சிலர் இதை கடந்து சென்று விடுவார்கள். அதாவது சில பேருக்கு நேரம் நல்லா இருக்கும், உடம்பில் என்ன தான் எதிர்வினைகள் இருந்தாலும் அது அவர்கள் ஒன்று செய்யாத மாதிரி அந்த நல்ல நேரங்கள் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கும். சில பேருக்கு ரெண்டுமே மோசமாக இருந்துச்சு, உடல்லையும் அந்த எதிர்வினைகள் இருக்குது, நேரமும் சரியில்லைன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள். சிலர் இதில் சிக்கி எப்பொழுதும் அந்த பிரச்சனைக்குள்ளாகி கொண்டே இருப்பார்கள். இப்படியானவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை தான் கடுகு எண்ணெய் தேய்த்து குளிக்க போகிறோம். எப்பொழுதும் குளிக்கும்போது உப்பு கலந்த நீர் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவில் உப்பு கலந்த நீரை போட்டு குளித்தோம்னா அது எப்போதும் நம்மிடம் எதிர்வினைகளை அண்ட விடாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எப்பொழுதுமே மஞ்சள் தேய்ச்சி குளிப்பது அவர்களுக்கும் அளப்பற்ற அந்த நன்மைகளே தேடித்தரக்கூடியதாக இருக்கும். இயற்கையான அழகு சாதன ஒரு விஷயம்னா அது மஞ்சள் தேய்த்து குளிப்பது தான். இப்படியான நல்ல நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டிலையே செய்து கொண்டு வரும் பொழுது தான் நம்ம வெளியில் எங்கே சென்றாலும் சரி வீட்டிலையுமே நம்மிடம் எதிர்வினைகள் இருக்காது அப்படிங்கிறது. நம்ம சிந்தனையும் செய்யணும், அந்த பாசிட்டிவ் திங்கோடு போகணும்னா இவ்வாறான பரிகாரங்களை நம்ம செய்து கொண்டு வருவது தான் மிகவும் நல்லது. இதனால் அவர்களுடன் இருக்கும் இந்த எதிர்மறை ஆற்றல் நீங்குவதுடன் நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து வெளிப்பட பெரிதும் இந்த பரிகாரங்கள் உதவி புரியும் என்று நம்பப்படுகிறது. நம்பிக்கையுள்ளவர்கள் மேல் சொன்ன உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ, உப்பு பிடித்தாலும் சரி, மஞ்சள் இல்லை கடுகு, இதில் மூன்றில் எது பிடிக்குமோ அதை வைத்து இந்த பரிகார முறைகளை செய்து கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ள அந்த எதிர்வினை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி நீங்களும் நல்ல முறையில் வாழ்வீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு செய்யுங்க, அப்போ தான் அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. அடுத்து